வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்லணும் பார்க்க போறது முதல் பக்கம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. வெற்றி தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. தமிழ்ல ராட்சசன் படம் வச்சுல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு கிரைம் நாவலிஸ்டா இருக்காரு. அவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக நம்ம ஹீரோ சென்னைக்கு வராரு. வந்த இடத்துல ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய தம்பி ராமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரும் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ அந்த சீரியல் கில்லிங்கான காரணம் என்ன, எதுக்காக அந்த கொலைகள்லாம் நடக்குது, அண்ட் நம்ம ஹீரோ அதை சால்வ் பண்ணாரா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ராட்சசனை நம்ம எப்படி தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த படத்தை தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் லாஜிக்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஹீரோவோட அப்பா கிரைம் நாவலிஸ்டா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோக்கு எப்படி அந்த துப்பறியும் பவர் வந்துச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரி, அதை கூட கடந்து போயிடலாம். சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவங்க காமெடிங்கிற மாதிரியான சில விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆடா இருந்துச்சு. ஆல்சோ இதுல தம்பி ராமையாக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது மேல தம்பி ராமையா பாசமா இருக்கிறாரு அப்படின்ற அந்த காட்சியை காட்டும் போதே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஆல்சோ அந்த சீரியல் கில்லருக்கான அந்த லாஜிக்கு, எதுக்காக அவன் அதெல்லாம் பண்றான், அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹீரோ தன்னோட துப்பறியும் ஸ்கில்ல யூஸ் பண்ற விதம்லாம் இருக்குல்ல, அது அதோட ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே ஒரு இன்டெலிஜென்டான வேலை அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. நம்ப முடியாத காட்சி அமைப்புகள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கிளைமேக்ஸ்ல ஒரு நீட்டான சோசியல் மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில காட்சிகள் இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.